ஆமா, சாமியார் காலை தொட்டு கும்பிடணும்னா 15,000 ரூபாய், 10 அடி தள்ளி இருந்து கும்பிடணும்னா 10,000 ரூபாய், இங்கே இருந்து கும்பிடணும்னா 5,000 ரூபாய். ரோட்ல இருந்து கும்பிட்டா 1 லட்சம். 1 லட்சமா? ஆமா, நீ ரோட்ல இருந்து கும்பிடும்போது பஸ் அடிச்சு தூக்கிடுவோம்ல, அது கவர்மெண்ட் 1 லட்சம் கொடுக்கும். பெரிய அறிவாளி நினைப்பா உனக்கு. சார், சுவாமிஜி எங்க வீட்டுக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? முதல்ல உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணமா? பின்ன வந்தியா சாமியாரை பத்தியா போயிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அவர் வீட்டுக்கு வா, ரோட்டுக்கு வாங்குற. அவர் எல்லாரும் வீட்டுக்கு வரதுக்கு அவர் என்ன பால்காரனா? பணத்தை கொடுமா, வாங்கி பண்ணி கொடுங்க. ஓ கொடுங்க கொடுங்க. ஓ வாங்க. ஜரகண்டி போ வல்க. ஆமா, சூப்பர் பிசினஸ். முதல் நாளே எவ்வளவு கலெக்ஷன்? கரெக்ட், தேங்க் யூ. பிச்சை இருக்குமா பெருமாள்? அத புடுங்குமா அனுமாரு? ஆமா, போங்க. ஆடாராமா ஆடாராமா. எப்படியோ நீலானந்த சுவாமி தரிசனம் கிடைச்சிருச்சு. வந்து சேர்ந்துட்டான். வழி 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 விடுங்க. வழி 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 வழி. சாமி, இவங்கெல்லாம் உங்க தரிசனத்துக்காக வந்திருக்காங்க. சாமி, எல்லாம் உங்களை பாப்ப கும்பலா வந்திருப்பாங்க. புரியலையா? இல்லையம்மா, எல்லாரும் உங்க பக்தர்கள். சுத்தம் இல்ல, இதெல்லாம் உங்களை பார்க்க வந்த பக்தர்கள்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஏண்டா அவங்க தான் புரியும்படி சொல்லிட்டாங்களா, அப்புறம் எதுக்கு அழுவுற நீ? இப்பவே உங்களை பார்க்க இவ்வளவு கும்பல் கும்பலா வராங்களே, நாளைக்கே உங்களை புடிச்சு போய் ஜெயில போட்ட அப்புறம் இவ்வளவு கும்பல் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏண்டா டேய், உன் வாயில வத்து குச்ச கொளுத்தி போட. உன் வாயை திறந்தாலும் எப்ப பாரு ஏண்டா ஜெயிலு ஜெயிலுன்னே வருது. சுவாமி, உங்க சிஷ்யருக்கு கருணை காட்டினது போதும், உங்க பக்தர்களும் கொஞ்சம் கருணை காட்டுங்க சாமி. காட்டுவாரு காட்டுவாரு. எல்லாரும் வரிசையில ஒவ்வொருத்தரா வாங்க. குஜிலி பாப்பா குஜிலி அம்மா குஜிலி அக்கா ஹோய் ஓ ஹோய் ஓ ஹோய். சொல்லுங்க. குஜிலி பாப்பா குஜிலி அம்மா குஜிலி அக்கா ஹோய் ஓ ஹோய் ஓ ஹோய். ரிப்பீட். குஜிலி பாப்பா குஜிலி அம்மா குஜிலி அக்கா ஹோய் ஓ ஹோய் ஓ ஹோய். ஸ்டாப் இட். சொக்கலிங்கம். சுவாமிஜி நம்ம பேரெல்லாம் கரெக்டா சொல்றாரு. வா பக்தா. சாமிஜி கால கடிக்கிறான். குஜிலி குப்தா கபாதி நந்தா எந்த பிரச்சனை தீந்திர என்கிட்ட வந்தா. என்ன பிரச்சனை? இந்தாங்க சாமி, இது என் சொத்து பத்திரம். சொத்து பத்திரமா? எவ்வளவு மதிப்பு? 10 லட்சம் ரூபாய். இது நீங்க வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதை நீங்க தீர்த்து வைக்கணும். உன்னோட சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, 50 லட்சம் ரூபாய் கடன். அதை நீங்க தீர்த்து வைக்கணும் சாமி. டேய் இங்க வாடா. என்ன பார்த்தா இழிச்ச வாய மாதிரி தெரியுதா? உன்னுடைய 10 லட்சம் ரூபாய் சொத்தை நான் வச்சுக்கிட்டு 50 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கணும். அது எப்படி? நாக்கு பூச்சை போட்டு நண்டு புடிச்சுன்னு போலான்னு வந்துக்கிறியா? தொண்டை புடிச்சு சாகறதுக்குள்ள ஓடி போயிடு. போப்பா. நெக்ஸ்ட். டேய், நான் தான்டா கூப்பிடுவேன். வா பாபு வா. சாமி சாமி சாமி, நீங்க தான் காப்பாத்தணும். என்ன உன் பிரச்சனை? என் பொண்டாட்டி தான் சாமி பிரச்சனை. பொண்டாட்டினால பிரச்சனை தான், அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? சாமி, உங்களுக்கு ஒரு தேங்காய் உடைச்சா ஒட்டுமொத்த பிரச்சனை தீர்த்துருவீங்களாம் அப்படின்னு யார் சொன்னது? ஊருக்குள்ள அதான் சாமி பேசிக்கிறாங்க. ஊருக்குள்ள அது மட்டுமா பேசிக்கிறாங்க? உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறேன்னு பேசிக்கிறாங்க. வாய முறா. நீ நன்றாக உடை மகனே. எதுக்கு சாமி கத்துறீங்க? தலையில தேங்காய் உடைச்சா கத்தாம என்ன பண்ணுவாங்க? நீங்க கடவுள், சாதாரண நாள் தலையில உடைச்சா கத்துவான், நீங்க கத்தலாமா? அவர் வலியில கத்தல, உடைச்ச பக்தரோட கை வலிக்குமேங்கிற கருணையில கத்தினாரு. அப்படிதானே சாமி? என்ன எழவுடா இது? அவனா கேள்வி கேட்டு அவனாவே பதில் சொல்லிக்கிறான். சாமிஜி, என்ன நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். ஹலோ, அப்படியா? போயிட்டாளா சாமி? உங்க மகிமையே மகிமை. இப்பதான் ஒரு தேங்காய் உடைச்சேன், அதுக்குள்ள என் பொண்டாட்டி பிரச்சனை தீர்த்துட்டீங்களே. குஜிலி பாப்பா குஜிலி அம்மா குஜிலி அக்கா ஹோய் ஓ ஹோய் ஓ ஹோய். நீலானந்தா பாப்பா குஜிலி அம்மா குஜிலி அக்கா ஹோய் ஓ ஹோய் ஓ ஹோய். சாமி எருமாடு எதுக்கு 2 தேங்காய் வட வர? எனக்கு 2 பொண்டாட்டி சாமி, 2மே பிரச்சனை. ஒரு மண்டைக்கு 2 தேங்காவா? போடுங்க, டபுள்ஸ். என்ன காப்பாத்துறதுக்கும் இந்த வீட்டுல ஒரு ஜீவன் இருக்குது. சீக்கிரமா தாய வந்து காப்பாத்து. என்ன
என்ன பண்றீங்க எல்லாரும்? சாமி தலையில தேங்காய் உடைக்காங்க. குடியா இங்க போய் எங்க இருந்து போடா. இதெல்லாம் யாரும் உடைக்க கூடாது. தப்பு. நான் தான் உடைப்பேன். என்னது சாமியார் நம்ம உயிரெல்லாம் காப்பாத்துவோம் பார்த்தா அவர் உயிரை காப்பாத்துக்கு ஓடி போயிட்டாரு. சுவாமிஜி அவர் உயிருக்காக ஓடல, இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக ஓடினாரு. நீ உட்காருமா. குஜிலி பாப்பா குஜிலி அம்மா குஜிலி அக்கா ஹோய் ஓஹோ ஹோய் ஓஹோ ஆனம் தனம் தனனம் தனம் தனனம் தனம் ஆனம் தனம் லைட் தரோப்பா ப்ளீஸ். என்ன ராஜபாண்டி நல்லா இருக்கியா? ராஜபாண்டி நல்லா தான் இருக்கான், நான் தான் கொஞ்சம் சுமாரா இருக்கேன். என்னப்பா சொல்ற? இல்ல நீங்க பாக்கும்போது நல்லா தான் இருந்தா, இப்ப கொஞ்சம் சுமாரா இருக்கான். கவலையே படாத, கல் எடுத்து உன் கஷ்டத்தெல்லாம் போக்கிடுறேன். இல்ல இல்ல நான் டாக்டரை பார்த்தேன், அவர் மாத்திரையிலே கச்சிட்டாரு. மாத்திரையிலேயே கச்சிலான்ட்டாரா? நீ ஏன் டாக்டரை பார்த்த? வயிற்ற வலிச்சா டாக்டர் தான் பார்க்கணும். ராஜபாண்டி கல்ல வச்சா வலிக்க தான் செய்யும். எத்தனை தடவை வச்சு வச்சு எடுத்திருக்கோம். வச்சு எடுத்தீங்களா? என்னப்பா ஒன்னும் தெரியாத மாதிரி முடிக்கிற? டேய் காரல் மார்க்ஸ், அவனை செக் பண்றான். கூத்து மாதிரியோ. ஐயோ சாமி, தழும்ப காண சாமி. தழும்ப காணுமா? எங்கடா போச்சு? குளிக்கும் போது அழிஞ்சு போயிருக்கோம். குளிக்கும் போது போச்சா? நான் அழுக்க கேட்கல, தழும்பெங்க. சுவாமிஜி அவன் டாக்டரை பார்க்க போனானே, அந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ணி நம்ம அடுத்து எடுத்திருப்பானோ? அப்படி எடுத்திருந்தாலும் அந்த இடத்துல ஒரு தழும்பு இருந்திருக்கும்ல, அது எங்க போச்சு? சரி எதுக்கு டவுட்? எதுக்கும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பாரு. ஜெராக்ஸா? அதான் ஏதோ ஒண்ணு எடுத்தா அது உள்ள இருக்கிறதெல்லாம் தெரியுமாமே. சுவாமிஜி அதுக்கு பேரு ஸ்கேன். ஸ்கேனோ கேனையோ ஏதோ ஒரு கர்மாந்திரத்தை எடுத்து தொலைங்க. ஏண்டா டேய் காரல் மார்க்ஸ், என்னடா வேடிக்கை பார்த்துக்கிற? அவனை படுக்க வைடா. கேமரா எடு, கேமரா எடு, கேமரா எடு. எது கேமராவா? ஐயோ ஐயோ ஸ்கேனிங் கேமரா சாமி. அம்மா போடா. அங்க கரெக்டா வை. ஏமா எடுமா, ஆன் பண்ணு ஆன் பண்ணு. தெரியுதா தெரியுதா? என்னாச்சு? டேய் கேமராவை 2 இன்ச் மேல ஏத்துறா. அறிவு கட்டவன. இப்ப அப்பா இப்ப பார். தெரியுதா தெரியுதா? ஐயோ சுவாமிஜி நாம ஏமாத்திட்டோம், உள்ள ஒண்ணுமே இல்ல. ஐயோ கிட்னி லிவர்லாம் இல்லையா? யோ உன் ஐட்டம் உள்ளதா இருக்கு, நாங்க வச்ச ஐட்டம் தான் காணோம். எந்த ஐட்டம்? ராஜபாண்டி உன் வயிற்றுக்குள்ள இருந்தது சாதாரண கல்லு இல்லப்பா, 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நவரத்ன கல்லு. 1 கோடி ரூபாய்? சாமியாருக்கெல்லாம் 1 கோடின்றது பெரிய விஷயம். எப்பா நீ நினைக்கிற மாதிரி நான் வளர்ந்த சாமியார் இல்லப்பா, இப்பதான் வளர்ற சாமியார். என்ன இப்பதான் ஜனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் நான் டெவலப் ஆகணும். எப்பா என்ன பெத்த ராசா, அந்த கல்லு எங்கப்பா? தெரியல. ஐயோ சத்தியமா அப்படி சொல்லாத, அப்படி சொல்லாத. உனக்கு தெரியாம உன் வயித்துக்குள்ள இருக்கிற கல்லு எங்கப்பா போவோம்? எப்பா ராஜபாண்டி, 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லப்பா அந்த கல்லு, 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நவரத்ன கல்லுப்பா அது. இச்சாதரி பாம்பு மாதிரி அந்த கல்லை கைக்கிடுப்பா, உனக்கு புண்ணியமா போயிடும். 1 கோடி ரூபாய் நவரத்ன கல் வயிற்றுக்குள்ள இல்லன்னா எங்க இருக்கும்? பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. பாண்டியா, உன்னுடைய அருமை பெருமை தெரியாம நான் உன்னை ரொம்ப திட்டேன்பா. ஐ எம் சோ சாரி. நீ அந்த நவரத்ன கல்லை வயிற்றுக்குள்ள வச்சுட்டு ரோடு ஃபுல்லா பப்பரக்கான்னு தெரிஞ்சிருக்க. அந்த முட்டாப்பையன் சாமி என்னடான்னா உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற நவரத்ன கல் எங்க 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 எங்கிறான். வயிற்றுக்குள்ள போனா கடைசியில சேரும் இடம் எங்க? செப்டி டேங்க். அது கூட தெரியாம இருக்கான் அந்த சாமி. இதுக்கு தான் என்ன மாதிரி மூளை இருக்கிற வேணுங்கிறது. நவரத்ன கல்லை எடுக்கிறேன், அம்பானியா லைஃப்ல செட்டில் ஆகுறேன். ஐயோ இதெல்லாம் பார்த்தா ஆகுமா? நவரத்னாச்சே எவ்வளோ ஆளம். ஆமா
ஐயோ மேல விழுந்துச்சு பரவாயில்ல. இனிமே உட்காந்து பிரயோஜனம் இல்லை, படுத்துற வேண்டியதுதான். ஐயோ பக்கிட்டு போயிருச்சு. ஐயோ யாரா எடுத்து கொடுங்களேன் எனக்கம்மா. ஐயா அப்பா கர்மம் கர்மம். சந்தனமும் ஜவ்வாதும் பூச வேண்டிய மூஞ்சில இந்த கருமத்தை நானே மூஞ்சில பூச்சிக்கிட்டேன். இன்னும் கிடைக்கலையா அந்த கர்மாந்திர கல்லு? கிடைச்சிருச்சு. சூப்பர். என்ன அது? கேரட்டு முழுசா டெலிவரி ஆயிருக்கு. நம்ம வீட்டுல யாருக்கும் ஒருத்தருக்கு வயிறு ப்ராப்ளம். கன்ஃபார்மா மாமாக்கு தான் இருக்கும். அவன் தான் யானை மாதிரி தின்னுட்டு உடனே ரிலீஸ் பண்ணிடுவான். கல்லு மாட்டிக்கிச்சு. பாலாஜி நீ கன்ஃபார்மா அம்பானி தான்டா, அம்பானி தான். என்னது இது? ஒரு மாதிரி இருக்கு. குழாங்கல்லு. காட்டுவாங்க. ஐயோ ஐயோ மாமா. ஐயோ மாமா அடி என்ன என்னடா பண்ணிட்டு இருக்க? எதிர்காலத்தை தோண்டிட்டு இருக்க மாமா. அறிவு கட்ட அம்மா கம்மா. எங்க என்னது தோன்றதுன்னு உனக்கு அறிவு இல்ல? முட்டா பையன். ஏண்டா கக்கூஸ் கழுவுறதுக்கு என் வீட்ல தான் ட்ரைனிங். எங்க வீட்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கியா? ஐ லைக் இட். என் வீட்டு செப்டிக் டேங்க் ஒன்னால செலவே இல்லாம கிளீன் ஆயிடும். ஐயோ ஒன்னால இப்ப 2 ரூபா சோப் வேஸ்ட். ஐயோ நாத்தம் போறதுக்கு 1 ரூபாய்க்கு சென்ட் வேற அடிக்கணும். நான் வைரக்கல் எடுக்கிறேன், பணக்காரன் ஆகிறேன். உனக்கே கந்து வெட்டிக்கு பணம் கொடுத்து உன்னை நான் டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறேன். என்னடா சொன்ன? சொன்ன மட்டும் உனக்கு புரிஞ்சிடும். சீப்ப வாடிச்சலாம் வாடிச்சலாம். அம்மா அப்பாடி அம்மா அம்மா. ஐயோ தோண்ட தோண்ட தண்ணியே வந்துடும் போல் இருக்கே. ஒண்ணுத்துமே காணா. ஒருவேளை இந்த பாண்டியன் பையன் மைதானமா எங்கேயா போயிருப்பானோ? ஐயோ மைதான பக்கமா போயிருந்தா மண்ணோட மண்ணால போயிருக்க அந்த வைரக்கல்லு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? குஜிலி பாப்பா குஜிலி அம்மா குஜிலி அம்மா ஹோய் ஓயா ஹோய் ஓஹோ ஹோய் ஓஹோ ஹோய். ஏ குஜிலிஸ் வாங்கடாங்க. ஏய் என்ன குஜிலிஸ்ன்ற? ஏய் இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீங்க யாருன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. சாமியான்ற பேர்ல நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. தேவார் உண்மையை சொல்லு. பாண்டியன் வயித்துக்குள்ளார நவரத்ன கல் இருக்குல்ல, அது எப்படி உனக்கு தெரியும்? டேய் நீங்க பேசுன எல்லாத்தையும் நான் ஒட்டி கேட்டேன்டா. தேவார் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டா. பாண்டியன் வயித்துக்குள்ளார நவரத்ன கல் இருக்கா இல்லையாடா? ஆமா இருக்கு. டேய் வயித்துக்குள்ள இருந்தா வெளியே வரணும், வெளியே வந்தா இங்கடா வரணும். ஃபுல்லா தோண்டி பார்த்துட்டு கிடைக்கலடா. மூதேவி முழுங்கினாதான் வெளியே வரும். நாங்க வயித்தாரத்து குடலுக்கு வெளியே வச்சு தாச்சோம். டேய் இதேண்டா நான் ஒட்டி கேட்கும்போது சொல்ல. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. விஷயம் தெரிஞ்ச சனியன் தொலைஞ்சிட்டான். வா